मेरा प्रिय तीसरी चौथी पांचवी कक्षा छात्रों, नमस्ते। आज हम हिंदी वर्ग में दूसरी टर्म परीक्षा का रिविजन देख रहे। இன்னைக்கு நம்ம ஹிந்தி கிளாஸ்லப்பா எந்தெந்த கிளாஸ்க்கு ரிவிஷன் பார்க்க இருக்கோம் அப்படின்னாக்கா 3rd 4th 5th 3 கிளாஸுக்குமே சேர்த்தாப்புல செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான ரிவிஷன் ஃபஸ்ட்டு ரிவிஷன் நம்ம பார்க்க இருக்கிறோம். நான் கிளாஸில் ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு லெட்டர்ஸில் எல்லாம் நீங்கள் டீப்பாக கான்சன்ட்ரேட் பண்ணணும், அப்போ தான் லெசன்ஸ்லாம் நல்லா படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம லெட்டர்ஸ்க்காகவே நிறைய கிளாஸஸ் எடுத்துருவோம். அதனால போர்ஷன்ஸ்லாம் நம்ம ஸ்லோவாக போகணும் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் ரிவிஷன்லையுமே நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நடத்துகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லெட்டர்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். லெட்டர்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பேன். சின்ன கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் லெட்டர்ஸ்லேருந்து கொஷின் கேட்கும்போது நல்லாவே ஆன்சர் பண்ணாங்க. நிறைய பேர் சென்டம் எடுத்துருந்தாங்கப்பா. ஸோ நீங்களும் ஒரு சிலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க. லெட்டர்ஸ் கொஷின் கேட்கும்போது நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க கொஷின்ஸில். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் இந்த எக்ஸாம்லேயும் வராமல் இருக்கணும். ஸோ இந்த டேர்மும் லெட்டர்ஸ்லேருந்து கொஷின்ஸ் வரும். அதனால் ரிவிஷன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணு. மிஸ்ஸு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது கவனி. ஃபஸ்ட்டு கிளாஸில் எல்லாம் டீப்பாக போயிருப்போம், நீ சரியாக கவனிக்காமல் இருந்திருப்ப. இந்த கிளாஸில் நல்லா லெட்டர்ஸ்லாம் கவனி. ஒவ்வொரு ரிவிஷனும் எல்லாம் டீப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இதுக்குள்ளேயும் தான் கொஷின்ஸ்லாம் வரும். ஓகேவா? இப்போ ரிவிஷனுக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்னென்ன ரிவிஷனில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்வர் லெட்டர்ஸ், வியஞ்சன் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் 1 to 50 வரலும் பார்க்க இருக்கோம். ஸோ 3rd ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணு இந்த ரிவிஷன்லேருந்து. ஓகேவா? ரிவிஷனில் போகிறதுக்கு முன்னாடி இன்னைய ஜென்ரல் மெசேஜாக என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்க முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்குறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாப்பா ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போதுமே எப்பயுமே பேரண்ட்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நம்மளோட சில்ட்ரன் ஹாப்பியாக வரணும். எதுவுமே எந்த ஒரு செய்தி சொன்னாலுமே ஹாப்பியாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா காலைல போகும்போது எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அனுப்பி விடுவாங்க. வரும்போதும் பிள்ளைங்க நிறைய செய்திகளோடு சந்தோஷமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி என்ன ஸ்கூலில் நடந்துச்சு அப்படின்லாம் கேட்போம். ஸோ கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க, இன்றைக்கி இந்த மிஸ் வந்தாங்க, அந்த சப்ஜெக்ட் மிஸ் வந்தாங்க, இவங்க இந்த செய்திகள்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேரண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க இல்லைங்களா. என்னை என்கரேஜ் பண்ணாங்க, கிளாஸில் எல்லோரும் கிளாப் பண்ணாங்க, வெரி குட் சொன்னாங்க அப்படின்லாம் நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க மெசேஜை. ஸோ அதே மாதிரி ஒரு பொண்ணு ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் வராங்க. ஆனால் அந்த பொண்ணோட ஃபேஸ் பார்த்தா எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. சேடாக இருக்கும், ரொம்ப வருத்தமாக வராங்க. அவங்க அம்மா ஏம்மா அப்படி வருத்தமாக வர, என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யாரும் மிஸ் அடிச்சிட்டாங்களா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஏதாவது திட்டாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பாப்பா என்ன சொல்லுது, இல்லை எனக்கு மேக்ஸு சரியாகவே வரல, நான் கணக்கு சரியாக போடல. ஸோ அதனால் இந்த டேர்மும் நான் டெஸ்ட்டில் என்ன பண்ணிட்டேன், மார்க்கு கம்மியாக வாங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, உனக்கு மேக்ஸே வராது, நீ மேக்ஸ் சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லணும்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, அதோடைய அந்த பொண்ணு சொல்கிறத என்கரேஜ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. என்ன சொல்லணும், நீ சொல்கிறது தான் கரெக்ட், உனக்கு வராது அப்படின்னு சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ணலாமா, பண்ணக்கூடாது. அப்படி பண்ணனாயிடுவாங்க, அந்த கேர்ளு டிஸ்கரேஜ் ஆகிடுவாங்க, மேக்ஸே போடாமல் போயிடுவாங்க. அப்படி பண்ணாமல் அந்த மம்மி என்ன பண்ணாங்க, அதெல்லாம் சொல்லவே சொல்லாத, நம்மளுக்கு வராதுன்னு எதுவுமே கிடையாது, முயற்சி பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக போடுவோம். நம்ம கணித மேதை ராமானுஜம் கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க கூட என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டில் போடும்போதே மேக்ஸ்லாம் வரல, அவங்க திருப்பி ட்ரை பண்ணதுனால தான் மேக்ஸில் நல்ல மதிப்பெண் பெற்று கணித மேதை அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நல்ல ஃபெமிலியர் ஆனாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த கணித மேதை ராமானுஜத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, வேணா நான் உனக்கு ஒரு ரியலாக ஒரு இன்சிடெண்ட்டை வேணால் நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் நிறைய ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு நாட்டிலுமே ரைட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸ் நாட்டில் ஒரு ரைட்டர் இருந்தாங்களாம். அந்த ரைட்டர் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, சில்ட்ரன்ஸ்க்காகவே எதையுமே ரைட் பண்ணுவாங்களாம். ஸ்டோரிஸு, லெட்டர்ஸு, இது மாதிரி நிறைய அவங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களுக்காகவே நிறைய ரைட்டிங்ஸ் பண்ணுவாங்களாம். ஸோ கதை, கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவிதைகள் அப்படின்னு நிறைய எழுதி அனுப்புவாங்களாம்.
ஸோ அது மாதிரி அவங்க எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்கும்போது எந்த புக்ஸுமே வந்து அவங்கள அவங்களோட ரைட்டிங்ஸை வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. இப்போ ஒரு கதை எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நிறைய நீங்கள் நியூஸ் பேப்பர்ஸ்லலாம் வரும் இல்லையா, ஃப்ரைடே, டியூஸ்டே, வென்ஸ்டே, சாட்டர்டே, சண்டே அப்படிலாம் அந்த இஷ்யூஸ் வரும்ல. சில்ட்ரன்ஸ்க்கான புக்ஸுன்னு தனியாக வரும் இல்லையா, சிறுவர் மலர், சிறுவர் மணி அப்படிலாம் நிறையா வரும்ல. அந்த மாதிரி புக்ஸ்க்காக நிறைய அவங்க ரைட்டப்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு புக்குமே அவங்கள வந்து ரைட்டப்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 14-15 டைம்ஸ் அவங்க வந்து அனுப்பிகிட்டே இருக்கிறாங்க, ரைட் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க, யாருமே அவங்களோட ரைட்டப்ஸை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஒரு 16th டேர்ம் என்ன பண்ணுறாங்க, திருப்பி ரைட் பண்ணி அனுப்புகிறாங்க. முயற்சியை விட்டுறாமல் என்ன பண்ணுறாங்க, திருப்பி அனுப்புகிறாங்க. அப்போ அனுப்பும்போது அதை ரிட்டன் பண்ணும்போது அதோட சின்ன ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க. நீங்கள் இன்னமே ரைட்டிங் எதுவுமே பண்ணாதீங்க, உங்களோட ரைட்டிங்கை நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியாதுக்காக நாங்கள் ரொம்ப வருத்தப்படுறோம். இன்னமும் நீங்கள் எழுதுறதை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதாவது வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு ரொம்ப, இந்த பாப்பா எப்படி சேடாக வந்துச்சு அது மாதிரி அவருக்கும் ரொம்ப சேடாகிடுச்சு. ஏன்னா குழந்தைங்களை பற்றி நிறையா எழுதுகிறோம், ஆனால் ஒருத்தருமே பப்ளிஷ் பண்ண மாட்டேங்கிறாங்க, நம்மளோட எல்லாமே ரிட்டன் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒன்று என்ன ஆயிடுச்சு, அவர் ரொம்ப கோவப்பட்டு தான் எழுதின அந்த ரைட்டப்ஸில் இருக்குல்ல, கிச்சனுக்கு போய் அடுப்பில் போய் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக போகிறாரு. அப்போ போகும்போது அந்த ரைட்டரோட ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க, ஒரே ஒரு ட்ரிப்பை வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த ஒரே ஒரு இந்த டைம் முடியும் ட்ரை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்குறாங்க அவங்க ஒய்ஃபு. சரி, அவங்க ஒய்ஃபு கேட்குறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டைம் முடியும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பப்ளிஷருக்கு வந்து அனுப்புகிறாங்க அவங்களோட ரைட்டப்பை. அனுப்பினோன்னே அந்த பப்ளிஷர் என்ன பண்ணுறாங்க, அதை வாங்கி முறையாக படித்து பார்க்குறாங்க. எப்படி எழுதியிருக்காரு, என்னென்ன இதில் இருந்து ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் படித்து பார்க்குறாங்க. ஸோ அந்த படித்து பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, உடனே அதை பப்ளிஷ் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் அது வந்து என்ன ஆயிடுச்சு, சேல்ஸ் ஆகிட்டுருக்குது. அந்த ரைட்டர்ஸ் நல்லா சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. அந்த எழுத்தாளர் பேர் என்ன தெரியுமா, ஜூல்ஸ் வேர்ன் அப்படிங்கிற ரைட்டர். எங்கே இருக்காங்க, ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்க ஜூல்ஸ் வேர்னுங்கிற ரைட்டர் தான் அந்த ரைட்டரு. அவர் எழுதின அந்த நூலோட பேர் என்ன தெரியுமா, புக்ஸோட பேர் 5 weeks in a balloon. 5 weeks in a balloon அப்படிங்கிற நூல் தான் அவர் எழுதினது. இன்றைக்கும் வேர்ல்டு லெவலில் குழந்தை இலக்கியங்களை மிக பெஸ்ட்டாக ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போட்டுறாங்க. ஸோ ஏன்னாக்க அப்போ தான் அவரோட மிஸ்டேக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. முயற்சி செஞ்சால் எதையுமே வெற்றி பெறலாம். அப்போ அந்த பொண்ணுக்கும் புரிஞ்சிச்சு, நம்ம மேக்ஸையும் போட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கும் வரும், நாமளும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிருக்கு. ஸோ முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். ஸோ ஹிந்தி வரல, லெட்டர்ஸ் புரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸும் எனக்கு வரல அப்படின்னு நினைக்காத, ஆன்லைனில் எடுத்தாங்களே எங்களுக்கு புரியலை அப்படின்னு நினைக்காதீங்க. கிளாஸஸை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிவிஷன் எல்லா கிளாஸஸ்லேயும் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் ரிவிஷன்ஸ் அனுப்புகிறாங்க. ரிவிஷன் இவ்வளோ நாளாக கவனிக்கலனாலும் ரிவிஷன் கிளாஸஸை நல்லா வாட்ச் பண்ணு, நல்லா உனக்கு புரியும். ஸோ ரிவிஷன் கிளாஸ் போது இன்னும் டீப்பாக தான் எடுப்பாங்க, வெறும் எக்ஸசைஸ் தான் பண்ணுவாங்க, லெசனுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ அதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். கண்டிப்பாக நீங்கள் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். முயற்சியுடையார் இகழ்ச்சியுடையார். ஸோ முயற்சி என்றைக்குமே என்னது, திரிவினை ஆக்கும். ஓகேவா? இந்த நல்ல செய்தியோடு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கிளாஸ்க்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னோம், ஸ்வர் லெட்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டாக ஸ்வர் லெட்டர்ஸில் என்ன வருது, அ, ஆ, இ, ஈ, உ, உ, ரு, ஏ, ஐ, ஓ, ஔ, அம், அஹ. இதுதான் ஸ்வர் லெட்டர்ஸ். இதில் என்ன கேட்கலாம் உங்களுக்கு கொஷின், ஹவு மெனி स्वर लेटर्सன்னு கேட்கலாம். स्वर लेटर्स में कितने वर्ण है அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ எவ்வளோ லெட்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 லெட்டர்ஸ் இருக்குது. ஸ்வரில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, கித்தனை வர்ணகை ஸ்வர் லெட்டர்ஸ், ஸ்வர் வர்ணமே கித்தனை வர்ணகை அப்படின்னு கேட்டாக்க ஸ்வர் லெட்டர்ஸில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குதுன்னு கேட்டால் என்ன பண்ணணும், 13ங்கிறது எழுதணும், அவ்வளோதான். சரியா? ஸ்வர் லெட்டர்ஸ் எழுதினா என்ன செய்வேன், இந்த ஆலேருந்து அஹ வரல உள்ள லெட்டர்ஸை எழுத போகிறீங்க, அதுதான் வேறு ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சிச்சா?
ஸ்வரில் இதில் என்னென்ன லெட்டர்ஸ் எழுதுவீங்க? ஆலேருந்து அ ஆ இ ஈ உ ஊ கிரு ஏ ஐ ஓ ஔ அம் அக இதுதான். ஓகேவா? இதில் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் கண்டிப்பாக ஸ்வர் லெட்டர்ஸை பற்றி கொஷின் கேட்டால் நீங்கள் இது மாதிரி தான் எழுதணும். ஓகேவா? அடுத்தடுத்து நம்ம லெசனுக்குள்ளே தான் போவோம். ஸோ இப்போது ஆரம்பத்துலேருந்து சொல்லும்போதே நல்லாவே வாட்ச் பண்ணிக்கோ. கொஷின்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ரிவிஷன்ஸ் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியஞ்சன். வியஞ்சனா என்னென்னு சொல்லியிருக்கோம்ப்பா? கான்சனன்ட்ஸ்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இங்கிலீஷில் கான்சனன்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்திலன்னு சொல்கிறோம் வியஞ்சன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வியஞ்சன் லெட்டர்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் வருது அப்படின்னா க இக்க க இக்க ஞ கக்க கக்க ஞ. ஓகேவா? கக்க கக்க ஞ. செகண்ட் ரோவில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ரோவில் ச இச்ச ஜ இஜ ஞ சச்ச ஜஜ ஞ. செகண்ட் ரோ புரியுதா? தேர்ட் ரோ போலாமா? ட இட்ட ட இட ந டட்ட டட்ட ந. ஃபோர்த் ரோ த இத்த த இத ந தத்த தத்த ந. ஃபிஃப்த் ரோ ப இப்ப ப இப்ப ம பப்ப பப்ப ம. ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ என்னன்னு சொன்னோம்? கக்க கக்கங்க. செகண்ட் ரோ சச்ச ஜஜ்ஜங்க. தேர்ட் ரோ டட்ட டட்டன்னு. ஃபோர்த் ரோ தத்த தத்தன்னு. ஃபிஃப்த் ரோ பப்ப பப்பம. ஓகேவா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? ய ர ல வ. ஏற லவ. இது 4 லெட்டர்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒன்று என்னது? ச ஷ சஹ சஷ சஹ. இக்ஷ இத்ர இக்ஞ இது வரல தான் பார்ப்போம். இதெல்லாம் ஸ்பெஷல் லெட்டர்ஸ். ஓகே, இச்சிர வரலும் பார்ப்போம். இக்ஷ இத்ர இக்ஞ இச்சிர வரலும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் டேவே நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால டாட் வச்சு வச்சுருக்காங்க. டேவே என்ன பண்ணுவோம்? நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறதுனால நம்மளுக்கு டாட் வச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஆனால் பார்க்க போகிறதுனா இச்சிர வரலும் தான் நம்ம பார்ப்போம். ஓகேவா? இதில் ஏற லவ ஷஷ சஹ இக்ஷ இத்ர இக்ஞ இச்சிர வரலும் நம்ம பார்க்குறோம். வியஞ்சன் லெட்டர்ஸ் புரியுதா? என்னென்ன லெட்டர்ஸ் பார்க்குறோம்? கக்க கக்கங்க சச்ச ஜஜ்ஜங்க டட்ட டட்டன்னு தத்த தத்தன்னு பப்ப பப்பம்ம ஏற லவ சஷ சஹ இக்ஷ இத்ர இக்ஞ இச்சிர. ஓகேவா? இப்போ வியஞ்சன் லெட்டர்ஸ் எழுது அப்படின்னாக்க வியஞ்சன் வர்ண லிக்கியே அப்படின்னாக்க காலேருந்து இச்சிரா வரலும் எழுதணும். வியஞ்சன் வர்ண லிக்கியேன்னு சொன்னாக்க எதுலேருந்து இதுவரை எழுதுவீங்க? காலேருந்து இச்சிரா வரலும் எழுதுனா போதும். ஓகேவா? வியஞ்சன் மே கித்தனை வர்ணகை அப்படின்னு கேட்டாக்க இந்த காலேருந்து ஹா வரலும் மென்ஷன் பண்ணாலே போதும். ஓகேவா? 5 இதை 5 சேர்த்தா 10, இது 15, 20, 25, 25 + 4 29, 29 + 4 33. ஓகேவா? அது வரலும் இந்த இக்ஷா இத்ர இக்ஞ இச்சிர இதெல்லாம் ஸ்பெஷல் லெட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஹா வரலும் நீங்கள் மென்ஷன் பண்ணாலே போதும். மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ்ன்னு சொல்லலாம்? 33 வர்ண அப்படிங்கிறத அப்படி சொன்னால் போதும். ஓகேவா? வியஞ்சன் ஹவு மெனி வியஞ்சன்ஸ்? 33. ஓகேவா? வியஞ்சன் லெட்டர்ஸில் என்னென்ன வருது? கக்க கக்கங்க சச்ச ஜஜ்ஜங்க டட்ட டட்டன்னு தத்த தத்தன்னு பப்ப பப்பம ஏற லவ சஷ சஹ இக்ஷ இத்ர இக்ஞ இச்சிர. ஹவு மெனி லெட்டர்ஸ்னு கவுண்டிங் கேட்டால் 33 லெட்டர்ஸ் எழுதலாம். வியஞ்சன் லெட்டர்ஸு லிக்கியே வியஞ்சன் வர்ண லிக்கியேன்னு சொன்னால் என்ன வரலும்? இச்சிரா வரலும் எழுதணும். புரியுதா நல்லா? நெக்ஸ்ட்டாக போகலாமாப்பா? நெக்ஸ்ட் என்ன போகிறோம்? கின்தி போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? கின்தி. கின்தின்னு என்ன சொல்லியிருக்கோம்? நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நம்பர்ஸை எப்படி பண்ணணும்? லெட்டர்ஸ் வித்து வேர்ட்ஸோடு பண்ணணும். லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு என்ன பண்ணணும்? வேர்ட்ஸில் எழுதணும். லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க எப்படி எழுதணும்? வேர்ட்ஸில் எழுதணும்.
ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஹிந்தி சிம்பிள்ஸ் நம்பர் சிம்பிள்ஸ் உங்களுக்கு எப்படி எழுதணும்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? அதே மாதிரி நீங்கள் எழுதணும். ஓகேவா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணலாம், நம்பர்ஸ் கொடுத்துருப்பேன், நீங்கள் வேர்ட்ஸில் எழுதணும். இப்போ இங்கே 1ன்னு கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ணுற, வேர்ட்ஸில் எழுதணும். ஓகேவா? இல்லை வேர்டை கொடுத்தனா நீ என்ன பண்ணணும், நம்பர் எழுத தெரியணும். நம்பர் கொடுத்தாலும் வேர்டில் எழுதணும், வேர்டை கொடுத்தாலும் இப்போ தோங்கிற வேர்டு கொடுத்தனா என்ன பண்ணணும், தோங்கிற நம்பரை போடணும். 2 ஒண்டி கொடுத்துருந்தேன்னா என்ன பண்ணணும், தோன்னு நீ எழுதணும். இதுதான் செய்யணும். ஓகேவா? வேறு ஒன்றுமே கஷ்டமே கிடையாது எக்ஸாமு. ஓகே. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், இந்த ஹிந்தி சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, 1னா எப்படி போட்டிருக்கோம், 2னா எப்படி போட்டிருக்கோம்ல, அதை வந்து நீ போடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் ஏக், ஏக் 1, ஏக் 1. செகண்ட் ஒன் दो, दो 2. थर्ड वन तीन, तीन 3. फोर्थ वन चार, 4. फिफ्थ वन 5, 5. फर्स्ट एक 1, 2 2, 3 3, 4 4, 5 5. நெக்ஸ்ட் என்ன லெட்டர் பார்க்குறோம், சே 6, சேனா 6, சே போட்டு 2 டாட்டுங்க, சே 6. நெக்ஸ்ட் லெட்ரு சாத் 7. நெக்ஸ்ட் என்ன நம்பர் பார்த்துருக்கோம், சா இத், சாத்னா 7. நெக்ஸ்ட் என்ன நம்பர், ஆ இட், ஆட்னா 8. நவ் 9. There is thus 10. There is thus 10. Che 6, Sat 7, Ot 8, Now 9, thus 10. ஓகேவா? இப்போ 1 to 10 பார்க்குறோம் திருப்பி. एक 1, 2 2, 3 3, 4 4, 5 5, 6 6, 7 7, 8, now 9, thus 10. 10 numbers புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 10 numbers போகலாமா? 11th ஒன்று எப்படி சொல்லியிருக்கோம், இக்கு யார இஹ், கியாரக் 11, 11. செகண்ட் ஒன் பாரஹ, பாரக் 12. next one terah, 13. next number चौदह, 14. next इन इधर है 15, 15. ओकेवा? 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15. next numbers பார்க்கலாமா? 16 16. next 17 17, 18 18, is 19, b is 20. 16 16, 17 17, 18 18, 19 20, 20. ஓகேவா? 11லேருந்து 20 வரலும் பார்ப்போமா? 11 11, 12 12, 13 13, 14 14, 15 15, 16 16, 17 17, 18 18, 19 20. புரிஞ்சா? 20 வரலும் புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் நம்பர் போவோமா? இக் கி இஸ் 21. boy is 22.
Te is 23. Chaubi is 24. Paichi is 25. Okay va. Ik is 21. Boy is 22. Te is 23. Chaubi is 24. Pachis 25. 26 la. Chaibi is 26. Saitai is 27. Aitai is 28. Inti is 29. Ti is 30. Chab is 26. Satai is 27. Atai is 28. Unti is 29. Ti is 30. Okay va. இப்போ 21லேருந்து 30 வரலும் பார்க்கலாமா? Ik is 21. Boy is 22. Te is 23. Chaub is 24. Pach is 25. Chab is 26. Satai is 27. Atai is 28. Unt is 29. Ti is 30. 31லேருந்து 40 வரலும் பார்க்கலாமா? ஏன்னா இன்றைக்கி 1 to 50 வரலும் பார்க்குறோன்னு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ 30 நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. 31லேருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கோம். 31 எப்படி சொல்லுவோம்? இ இக் இத் தி இஸ் இக்தீஸ். இ இக்கு இத்து தி இஸ் இக்தீஸ். இக்தீஸ் எத்தனை? 31. நெக்ஸ்ட் நம்பர் ப இத் தி இஸ் 32. 32. நெக்ஸ்ட் நம்பர் என்னப்பா? 32. ப இத் தி இஸ் 32. நெக்ஸ்ட் நம்பர் தை இன்னு தி இஸ் 33. நெக்ஸ்ட் நம்பர் என்ன? தை இன் தி இஸ் 33. நெக்ஸ்ட் நம்பர் சௌ இன் தி இஸ் 34. Chow in T is 34. Next, pi in T is 35. Next number another pi in T is 35. Ik is 31. Bat is 32. Tint is 33. Chount is 34. Pint is 35. Next another Cha it T is 36. Chat is 36. Sai in T is 37. Sai மேலே புள்ளி வச்சா இன்னு T is 90 னா எத்தனைப்பா? 37. Next number attis. It T is attis. Attis 38. Attis 38. 39 எத்தனைப்பா? உன்தாலிஸ். உ இன் தாலி இஸ் உன்தாலிஸ். உன்தாலிஸ் 39. நெக்ஸ்ட் என்ன நம்பர்? சாலிஸ். சாலி இஸ் சாலிஸ். ஓகேவா? 40 எப்படி சொல்லணும்? சாலிஸ். சாலி இஸ் சாலிஸ். இக்த் இஸ் 31. பத் இஸ் 32. Tint is 33. Chount is 34. Pint is 35. Chat is 36. Saint is 37. At is 38. Untal is 39. Chal is 40. Okay va? Next numbers பார்ப்போமா? Iktal is 41. Tali is Italis 41. Bayalis 42. Thai in Tali is Taintalis 43. Chavali is Chavalis 44. Pai in Tali is Paintalis 45. Chiyali is Chialis 46.
Saintali is 47. And Itali is Arthali is 48. Incha is Unchas 49. Pacha is Pachas 50. 41 என்ன சொன்னோம்? Iktalis 41. Bayalis 42. Taintalis 43. Chavalis 44. Paintalis 45. Chialis 46. Saintalis 47. Arthalis 48. Unchas 49. Pachas 50. ஸோ 50 இயர்ஸ் வரலும் நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்பர்ஸ் பார்த்தாச்சு. ஏற்கனவே நம்பர்ஸ் அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு ரிவிஷனில் 1 to 50 வரலும் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸு பேலன்ஸ் உள்ள லெட்டர்ஸ்னு இருக்குது. பாரகடிங்கிற லெசன்ஸ் இருக்குது. அந்த லெசனும் 51 to 100 நம்பர்ஸும் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். இந்த கிளாஸில் என்னென்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபஸ்ட்டு ரிவிஷனில் செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கான ஃபஸ்ட் ரிவிஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம்? ஸ்வர் லெட்டர்ஸ் பார்த்துருக்கோம். ஆலேருந்து அகவரிலும் நம்ம பார்த்தோம். ஆலேருந்து அகவரிலும் பார்த்தோம். அ ஆ இ ஈ உ ஊ ஹ்ரு ஏ ஐ ஓ ஔ அம் அகவரிலும் பார்த்தோம். அடுத்ததாக வியஞ்சனில் என்ன பார்த்தோம்? கக்க கக்கங்க, சொச்ச ஜஜ்ஜங்க, டட்ட டட்டன, தத்த ததன, பப்ப பப்பம, யார லவ சஷ சஹ, இக்ஷ இத்ர இக்ஞ இச்ர. இது வரலும் வியஞ்சன் லெட்டர்ஸ்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது என்ன பார்த்துருக்கோம்? நம்பர்ஸ். 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10 11 to 20 11 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20 20 வரலும் பார்த்தோம். 21 to 30 எப்படி சொன்னோம்? 21 21, 22 22, 23 23, 24 24, 25 25, 26 26, 27 27, 28 28, 29 29, 30 30. 31 to 40, 31 31, 32 32, 33 33, 34 34, 35 35, 36 37, 37, 38, 39, 40. 41 to 50 எப்படி சொல்லுவோம்? 41 41, 42 42, 43 43, 44 44, 45 45, 46 47, 48, 49, 50 50. ஓகேவா? 50 நம்பர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? அதனால் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிளாஸ் ரிவிஷன் கொடுக்குறேன். முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக திருவினையாக்கலாம். எல்லாருமே சென்டம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். ஓகேவா? அதனால் இப்போ ரிவிஷனுமே நான் பொறுமையாக தான் உங்களுக்கு எடுத்துகிட்ருக்கேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணு. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.